ஹலோ நண்பா! நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எவால்டிடி எபிசோட் நம்பர் 8 பார்க்க போறோம். அதுக்குன்னே புதுசா யாராவது வந்துட்டீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எபிசோட பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணுகிட்ட, "நான் தயவு செஞ்சு இந்த பிரச்சனைய நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது என்னோட பிரச்சனை. அதனால நானே பார்த்துக்கிறேன்." அத கேட்டதுக்கப்புறம் அந்த வயசான கடுப்பா வரும். "ஏய்! என்னடா நீ பார்த்துக்கிறன்னா, இப்ப என்ன எங்க கூட வந்து சண்டை போட போறியா?" அத கேட்டு நம்ம ஹீரோ, "ஆமா, உங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு ஏதாவது விதி இருக்கா என்ன? உனக்கு பயமா இருந்ததுன்னா சொல்லு. நான் வேணா உன்ன பொறுமையா அடிக்கிறேங்கிற" மாரி சொல்றான். அத கேட்டதுக்கப்புறம் அந்த வயசானவன் கடுப்பாயி, "ஏய்! என்னைய இந்த இடத்துல அவமானப்படுத்தியா நீ?" அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஆள்டா வளர்றேன்னு பார்த்தா மூளையும் சேர்ந்து வளரல போல இருக்கு. டேய் போய் மூளைய போய் வளராங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு, "இவன் கண்டிப்பா ஏதோ டிஃபரெண்ட்டா இருக்கான். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இவன." அப்ப அந்த வயசானவன் கடுப்பா வரான். அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த மாரி ஒரு விஷயத்த சொன்னதுனால. அவன், "டேய் ஏன்டா எல்லாரும் சிரிக்கிறீங்க இப்ப?" சொல்லிட்டு ஒருத்தன் பலார்ன்னு அறையிறான். "டேய் என்னடா என்னைய போட்டு அவன் கலாய்ச்சிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க." அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொன்னான், "என்னையே வச்சு ஃபன் பண்றியா நீ? உன்ன நீ சும்மா விட மாட்டேன். டெஃபினட்டா இருக்காத பலூன் நீ குடுக்கணுங்கிற மாரி சொல்லிட்டு, டேய் இவன அட்டாக் பண்ணுங்கங்கிற மாரி சொல்றான்." சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தன் வந்து அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொன்னா, "முதல்ல நீ தான் வந்து அடி வாங்க போறியா? சரி சீக்கிரமா வா." அத கேட்டதுக்கு அப்புறம் யார் அடி வாங்குறான்னு பார்க்குறேங்கிற மாரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ இவன் ஒவ்வொரு அட்டாக்கையும் ஈஸியா போய் டேக்கிள் பண்ணியிருக்கான். அவனும் ஆர்ட்ல ஒரு ஸ்ட்ரோக் வச்சு நம்ம ஹீரோவ டிஃபீட் பண்ணலாம் பார்க்குறான். ஆனா நம்ம ஹீரோ லைட்டா போய் தள்ளி விடுறான். அவன் தள்ளி போய் விழுகுறான். கையெல்லாம் அவனுக்கு வலிக்குது. அதுக்கப்புறம் மல்டிபிள் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ ஒவ்வொரு அட்டாக் டேக்கிள் பண்ணியிருக்கான். இவன் ஸ்ட்ரோக் வைக்கணும்னு நினைச்சால, இப்ப நம்ம ஹீரோ ஒரு அவன் கட்டில ஒரு ஸ்ட்ரோக் வச்சு ஒரு அப்படியே திருப்பி போட்டு ஒரு உத உதைக்கிறான். அவன் மேல பறந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "என்னப்பா இவ்வளவு தானப்பா உன்னோட அட்டாக்? நான் கூட உன்ன பெரிய ஆள் நடிச்சேங்கிற" மாரி நம்ம ஹீரோ இவன கலாய்க்கிறான். அதெல்லாம் சுத்தி இருக்கவங்கலாம் பார்த்து, "இந்த பையன் என்னப்பா இப்படி சண்டை போடுறான்? சாதாரண பையன் நடிச்சா இப்படி சண்டை போடுறாங்கிற" மாரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவனும் சும்மா இல்லங்க அந்த சர்வெட்டும். நம்ம ஹீரோ மல்டிபிள் அட்டாக் பண்ண வைக்கிறான். நம்ம ஹீரோ இவன ஈஸியாவே அடி அடின்னு அடிச்சு போட்டு தவன்னு துவைக்கிறான் இவன. அவன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நிக்கிறான். நம்ம ஹீரோ அப்படியே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வேகமா வந்து ஒரு ஹிட் பண்றான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு உத உதைக்கிறான். அவன் அடிச்சு மேல பார்க்க விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அங்க கத்துக்கிட்டான விட்டியல மாடல் ஆட்டலாம். அத வச்சு ஒரு அடி அடிக்கிறான். அதுல அப்படியே போய் விழுவுறான். அதுக்கப்புறம் பையன் கண்ணே திறக்க முடியாத அளவுக்கு ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோ நிக்கிறான் மாஸ்டரா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் மறந்து போறாங்க. யார்ரா அவன் இந்த அளவுக்கு சண்டை போடுறான்? அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, "நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு சீக்கிரமா முடியுங்கிற மாரி." அப்ப அந்த வயசெல்லாம் பயந்து போய் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு, "இந்த பையன்கிட்ட ஏதோ ஒண்ணு டிஃபரெண்டா இருக்கு. அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவன் ரொம்ப டேலண்ட்ஃபுல்லான பையனா தான் இருப்பான்." அப்ப அந்த வயசானவ பார்த்து மறந்து போய் நின்னுட்டு இருக்காங்க சுத்தி இருக்கவங்கலாம். அப்ப நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து வந்து அந்த வயசானவ கழுத்த பிடிச்சு அப்படியே தூக்குறான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "நான் தானே தகுதி இல்லாதவன் சொன்னேன். இப்ப என் தகுதி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமே என் தகுதி இல்லாதவன் இன்னும் வாட்டி சொல்லாத என்ன." அப்ப அந்த வயசானவன் சும்மா இல்லாம, "உன் அப்பன் ஒரு வேலைக்காரன், நீ ஒரு வேலைக்காரன் தானே. இப்ப என் மேல கை வச்சிருக்க நீ அனுபவிப்படா கண்டிப்பா." அப்ப அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ, "என் அப்பாவை பத்தி பேசி ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை இப்ப நான் சும்மா விட போறது இல்லைங்கிற மாரி சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி எறியறான். அவனும் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவன் கேப் போட்டிருப்பான்ல, அதெல்லாம் ரிமூவ் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் வெல்கம் பண்ண மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இவன் என்ன சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு ஓடி போக பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அவன் தலை மேலே காலை வச்சுட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவன அவன் அழுதுட்டு இருக்கான். "எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான்." ஒருத்தன் வந்து சர்வெண்ட் அட்டாக் பண்ண வரான். அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு கையை தான் நீட்டான். அதுக்கே அவன் மைண்ட் போயிட்டு, "இல்ல இல்ல நான் ஹெல்ப் பண்ணலாம் இல்ல, நான் சும்மா உங்களை பார்க்க வந்தேங்கிற மாதிரி பின்னாடி போயிடுறான் அவன். அவன் கலை மேலேன்னு கால எடுத்துட்டான். அப்ப வேணும் எந்திரிக்கும் போது நம்ம ஹீரோ உரைக்கிறான். அப்ப, "டேய் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ?" அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "என் அப்பா பத்தி நீ பேசி பெரிய தப்பு பண்ணிட்ட. எங்க அப்பா என் வேலைக்காரன் சொல்லல. நானும் வேலைக்காரனா தான் இருந்தேன். அது எல்லாத்தையுமே நான் மாத்த போறேங்கிற மாதிரி சொல்றான்." சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எதுவுமே யாராலுமே பண்ண முடியல. அப்ப அவனை தூக்கிட்டு என்ன சொல்றான்னா நம்ம ஹீரோ, "உங்களுக்கு கீழே ஒருத்தன் இருந்தானா அவனை அவமானப்படுத்தீங்கன்னா அவனுக்கு நடக்கிற நிலைமை இது மாதிரி தான் இருக்கும். அதை நல்லா மைண்ட்ல இன்னைக்கு எல்லாருமே ஏத்திக்கோங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களை மதிக்க கத்துக்கோங்க." அப்ப அந்த பொண்ணு எல்லாம் பார்த்து இவனோட டாஸ்க்கு செமையா சூட் ஆவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அவனை திரும்பி தூக்கி எறியறான். அந்த வயசானவன் அவன் தூரமா போய் கீழே விழுகுறான். இருக்க வேலைக்காரன் எவனுமே தூக்கிலாம் விட பார்க்கல. அவன் பக்கத்துல போய் நிக்கிறானோ எவனுமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அந்த இடத்துல. அப்ப எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்காரன் என்ன சொல்றான், "டேய் என்னடா பார்த்துருக்கீங்க? நம்ம தலைவன் மேலே கை வச்சிருக்க அவனை எப்படா சும்மா விடுறது? வந்து அடிக்கிறா எல்லாருமேங்கிற மாதிரி சொல்றான்." சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கவங்க சில பேர் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை சொன்னேன். நான் டிவைன் ரிலைம் போயிட்டேன். அதாவது பிஸ்கட் ரிலைம்ல இருக்கேன். இப்ப என்னோட லெவல் 50. அதனால என் கூட சண்டை போடணுமா என்னங்கிறத யோசிச்சுக்கோங்க." சுத்தி இருக்கவங்க எல்லாருமே, "என்னது இவன் 50 லெவலாங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்து மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவன் 50 லெவலா?" அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, "சரி இப்ப யாராவது என் கூட சண்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரா அடி விழும். யோசிச்சுட்டு வாங்க முன்னாடி." நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண சொன்னால அவனே இதெல்லாம் கேட்டு, "ஐயோ என்ன மன்னிச்சிருங்க. நீ யாருன்னு தெரியாம நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். என் வீடியோ எடுத்துடாதீங்க ப்ளீஸ். நீங்க என்ன ஆர்டர் கொடுத்தாலும் நாங்க செய்வோங்கிற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ காலில் விழுந்துட்டு இருக்கானோ. ஏன்னா உயிரை காப்பாத்திக்கணும்ல நம்ம ஹீரோ கிட்டே. நம்ம ஹீரோ ஃபைனலா புடிச்சுக்கிட்டீங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் என்ன நம்ம ஹீரோ சொல்றானா,
மிஸ் ஃப்ராங்கோயின் வந்து அங்க கல்டிவேஷன் போயிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ட பிடிக்கணும். அதனால நீங்க எல்லாருமே முன்னாடி போங்க. நீங்க எல்லாருமே என் கூட ஒர்க் பண்ணுவீங்களா? அத கேட்ட சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களுக்காக நான் ஒர்க் பண்ணுவோங்கிற மாரி எல்லாருமே தல வணங்குறானுங்க. அத கேட்ட நம்ம ஹீரோ ஓகே நல்ல விஷயம் தான். டேய் நீங்கலாம் எந்திரிங்கடா நான் உங்கள மன்னிச்சுட்டேன். அதனால ஒழுங்கா நீங்க எல்லாருமே நான் சொல்ற ஆர்டர ஃபாலோ பண்ணணும். அத கேட்டதுக்கப்புறம் ஓகே தல நீங்க சொல்றத நாங்க செய்வோங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருமே கூட்டு சேர்ந்துட்டானோ. அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே முன்னாடி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் நீங்க போங்கங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வரான். பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ நல்லாவே சண்டை போட்ட. உன் மூவ்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. அத கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு கொஞ்சம் தெரியும். அத வச்சு நான் சண்டை போட்டேன். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லங்கிற மாரி சொல்லிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாம என்னால உங்களுக்கு நெறைய பிரச்சனை இருக்கும். என்ன மன்னிச்சுடுங்க. அத கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவ பார்த்து என்ன நினைக்கிறான்னு 5த் லெவல்ல இருக்கான். ரொம்ப நல்ல பையனாவும் இருக்கான். இந்த பையன எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. அப்ப நம்ம ஹீரோவயே அவ பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றன்னா, "உன்னோட பேரு ஹான் தானே?" ஆமாங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சுத்தி வந்துட்டு முதுகுலாம் தொட்டு போட்டு, "ஏய் உன்னோட பிசிக்ஸ்லாம் நல்லா இருக்குப்பா. அதாவது உன்னோட பாடி நல்லாவே மெயின்டெயின் பண்ணியிருக்க." அத கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, "அதெல்லாம் இருக்கட்டும். உங்க பேர் என்ன சொல்லவே இல்லையே." அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றன்னா, "என்ன பத்தி தெரிஞ்சுக்கணுமா? என்ன எல்லாருமே கமாண்டர் பிரின்சஸ் ஆஞ்சின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நானும் இந்த மவுண்டன் வழியா தான் நடந்து போயிருந்தேன். அப்பதான் உன்ன பார்த்து ஹெல்ப் பண்ண வந்தேன்." அத கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, "என்ன நீங்க பிரின்சஸா? அப்ப உங்க கேரேஜ் எங்க? அதுவும் இல்லாம சர்வெண்ட் யாருமே இல்ல. நீங்க தனியா வந்திருக்கீங்க." அதுக்கு இந்த ஆஞ்சி என்ன சொல்றான்னா, "எல்லா பிரின்சஸுக்குமே என்ன சர்வெண்ட்ஸ் இருக்கணுமா? அதுவும் இல்லாம குதிரைங்கலாம் கூட்டு வருமா? அதெல்லாம் போரிங்கான விஷயம். அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் இருக்கட்டும். உன்னோட குடுத்த டோக்கன்ல வந்து உன்னோட பிளட்ட இது பண்ணிட்டியா? சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டியா?" அத கேட்டதுக்கப்புறம், "என்ன இல்ல பிளட்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுமா? என்ன சொல்றீங்க?" அப்ப இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "அதுல உன்னோட பிளட்ட சாக்ரிஃபைஸ் பண்ணா தான் உன்னால பவர கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இதுவும் கண்ட்ரோல கேட்குங்கிற மாரி சொல்றான். இது ரொம்ப ஃபேண்டஸியா இருக்கு. இப்படிலாம் நான் கேள்விப்பட்டே இல்லைங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இந்த டோக்கன் ரொம்ப பவர்ஃபுல்லா ட்ரெஷர் மாரியாங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்கிறான். அப்ப இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டு, "இத பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி ஓகே. உனக்கு இது ஒரு ஆவரேஜான ஒரு விஷயம் தான். நான் சொல்றேன். மேஜிக்ன்னு ஒண்ணு இருக்கு. அதே சமயத்துல மிஸ்டிக்கல் பவர் இருக்கு. வேல்யூபிள், டார்ச் அதுவும் இல்லாம ஃபேரி அதெல்லாம் இருக்கு. அந்த மாரி ஒரு பவர் தான் இதுவும். இத கண்ட்ரோல் பண்றது அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயம் இல்ல. அதுவும் இல்லாம நீ யாராவது ஒரு ஸ்வாட்ல பறந்து வந்தாங்கன்னா, நீ கண்டிப்பா அவங்கள்ட்ட மொன்னா செத்து போயிருவ." அத கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, "ஓகேங்க எனக்கு இவ்ளோ டீடெயில் சொல்லியிருக்கீங்க. இந்த விஷயத்துல யாருமே எனக்கு சொல்லல. உங்க விஷன் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்." அப்ப நம்ம இந்த பொண்ணு என்ன சொல்றன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஜஸ்ட் ஒரு வார்னிங் தான் குடுத்தேன். அதுவும் இல்லாம உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். மிஸ் ஃபிராங்க்லின்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. அவங்க 8 பேர கண்ணு இமைக்கிற நேரத்துல கொன்னுருக்காங்க. அவங்களுக்கு எகென்ஸ்டா நீ ஏதாவது பண்ணனா கண்டிப்பா உன்னையும் கொன்றுவாங்க. நீ அதனால பார்த்துட்டு நடந்துக்கோ." சொல்லிட்டு இந்த பொண்ணு முன்னாடி போகும்போது, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம திரும்பி மீட் பண்ணலாங்கிற மாரி போயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ, "எதுக்கு அவங்க எனக்கு எகென்ஸ்டா வருவீங்கன்னு சொல்றீங்க?" அத கேட்டதுக்கப்புறம், "இது உனக்கு போக போக புரியுங்கிற மாரி ஜாலியா அந்த பொண்ணு போயிட்டு இருக்கா." அப்ப நம்ம ஹீரோ இந்த பொண்ண பார்த்து, "இந்த பொண்ணு பிரின்சஸ் தான். ஆனா மத்த பிரின்சஸ் யாருமே இந்த பொண்ணு மாரி நல்ல பொண்ணா இருக்கிறதில்ல. இந்த ஆஞ்சி உண்மையிலேயே டிஃபரண்டான ஒரு ஆள் தான்." அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ட பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் காட்டு வழியா தனியா நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ட பிடிக்கிறதுக்கான இடத்துக்கு நம்ம ஹீரோ நெருங்கி வரான். அந்த இடத்துல ஒரு பெரிய மேஜிக்கல் போர்ட்டல் மாரி இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து போறான். அந்த இடத்துல ஒரு அழிவில்லா மரமும் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டு அந்த பாலம் வழியா நடந்து முன்னாடி போயிட்டு இருக்கான். இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குங்கிற மாரி அந்த போர்ட்டலுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துடுறான். அங்க தான் ஒண்ணு எழுதியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்ட பிடிக்கிறதுக்கான இடம் அங்க தான் இருக்கு. அத நம்ம ஹீரோவ பார்த்து நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன்னு நெனைக்கிறேன். சொல்லிட்டு அந்த கேட் வழியா நம்ம ஹீரோ உள்ள போறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நான் சீக்கிரமா முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறீங்களா? அடுத்த எபிசோட் அப்லோட் பண்றேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. EJ வாய்ஸ் ஓவர்.